எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் வரவேற்கிறேன் என்னுடைய சேனலுக்கு. இது வந்து மயங்கா எசன்ஸ். உங்க கூட உங்க கூட உரையாடுவது மயங்கா. இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ஸ்கர்ட்டை நிறைய விதமான டாப்ஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டு பார்க்க போறோம். பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு? நம்ம இந்த ஸ்கர்ட்டை தான் ஸ்டைல் பண்ண போறோம். இது வந்து சுத்தி உக்காந்தா நல்லா ஃபுல் சர்க்கிளா ஸ்கர்ட்டு, நல்லா வால்யூமான ஸ்கர்ட்டு. இதை வச்சு நம்ம வந்து விதவிதமா டாப்ஸ் வச்சு ஸ்டைல் பண்ண போறோம். எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து ப்ளூ கலர் கிராப் டாப்பு. இது கூட நான் போட்டிருக்கேன். இது வந்து இண்டோ வெஸ்டர்ன் லுக்கு. ஸோ நான் வந்து கூடவே ஒரு டெனிம் ஜாக்கெட்டை போட போறேன். இது கூட வந்து நம்ம ஷூ, அதுக்கு அடுத்தது நல்லா பெரிய பெரிய இயரிங்ஸ் போட்டு, பிரேஸ்லெட் போட்டு ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து நீங்க வேற மாதிரி கூட ஸ்டைல் பண்ணலாம். சப்போஸ் இயரிங்ஸை வந்து நீங்க சிம்பிளா வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாம நீங்க வந்து நல்லா ஜிமிக்கி போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஹூப் ரிங் போடலாம் இயரிங்ஸ் ஆப்ஷனுக்கு. அது கூடவே ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும். பாத்தீங்களா? இது நான் வெறும் போட்டு தான் காமிச்சிருக்கேன். இதை ஸ்டைல் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இப்போ இது ரெண்டாவது டாப்பு. இது வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். எப்படி இருக்கும்னு தெரியாது, தெரியாம தான் போட்டேன். ஆனா நல்லா வந்துச்சு. லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லாவே வந்துச்சு. இது நீங்க ஃப்ரீயா போடணும்னாலும் போட்டுக்கலாம். இதை டக்கின் பண்ணி நீங்க வந்து போடணும்னு நினைச்சா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் குர்த்தி எஃபெக்ட் காமிக்கிறதுனாலும் காமிக்கலாம். பாருங்க, ஒரு நல்ல ஷார்ட் குர்த்தி எஃபெக்ட் காமிக்குது. கூடவே உங்களுக்கு அந்த பெல்ட்டை போட்டு சிஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கெல்லாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இது மூணாவது. இதுவும் ஒயிட் ஷர்ட்டு, லெனின்னு. முன்னாடி போட்டது நல்லா ப்ரீதபிளான கிளாத்து. இது ப்ரீதபிளான கிளாத் இல்லை, இது வந்து லினன். ப்ரீதபிள் தான், ஆனால் முன்ன அளவுக்கு இல்லை. இது வந்து நான் முன்ன போட்ட மாதிரியே பெல்ட்டு போட்டு போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டு பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இது வந்து வின்டர்ஸில் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா லினன் கிளாத்னால உங்களுக்கு வந்து குளிர்ச்சி அவ்வளோ தெரியாது குளிர் காலத்தில் போட்டால். இது கூட வந்து நீங்கள் நல்லா ஆன்டி ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் போட்டால் நல்லாயிருக்கும். நான் எங்கள் பேசிக்காக ஒரு வாட்சும் ஒரு கம்பல் போட்டு சும்மா பண்ணியிருக்கேன். இது அதுக்கு அடுத்தது. இது ஒரு பெரிய ஷர்ட்டு. இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டைல் பண்ணுறேன். இதுவும் வந்து சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணது. ஆனால் நல்லா இருந்துச்சு. லைக் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த எல்லா லுக்ஸ்லேயும் வந்து எந்த லுக் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதை வந்து எல்லாத்துலேயும் நான் வந்து வெறும் இது இப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்னும் ஸ்டைல் பண்ணல. மீன்ஸ் ஃபுல்லாக ஸ்டைல் பண்ணணும்னா நீங்கள் ஜுவல்லரிஸ் போடணும், மேக்கப் பண்ணணும், ஹேர் ஸ்டைல் வரணும். அதுக்கடுத்தது அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போடணும். இந்த ஸ்லிப்பரே நல்லா தான் இருக்குது. பட் இது தவிர வந்து வேறு மாதிரியும் நீங்கள் போடலாம். இதையும் நீங்கள் இண்டோ வெஸ்டர்ன் லுக்காகவும் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இது கீழே கேன் ஸ்கர்ட் போட்டால் இன்னும் நல்லா வால்யூம் தரும், இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு காமிக்கும், நல்லாயிருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்கல. அதால. இது வந்து லாஸ்டா போடுறது. இது வந்து அங்க ஸ்கர்ட் நாட் கீழே தொங்கிருக்கிற கலர் கூட மேட்ச் ஆகுது. அதே மாதிரி எனக்கு நான் இதை வச்சு ஸ்டைல் பண்ணியிருக்கேன் முதல்லயே. அவ்வளவுதான். இதுதான் லாஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமர்த்துங்க. சரிங்களா? நான் சென்று வருகிறேன். இப்பொழுதைக்கு விடை பெறுகிறேன். உங்களுடன் அன்புடைய மயங்கா. நன்றி.